நாமத்திற்கு சகலத்தையும் உண்டு பண்ணி ஜீவனையும் கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு இன்றும் என்றும் துதி கனம் மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மழை நேரம் தூக்கமாக வரும். எவ்வளோ பேசினாலும் எனக்கு 30 நிமிஷம் மேலே போக மாட்டேங்குது. சிறு மெசேஜ், கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எளிதில் நாம் வேகமாக முடித்துவிட்டு வீட்டிற்கு இந்த வேளையில் செல்லலாம். இந்த நாளினுடைய தலைப்பு, முதலானவைகளை முதலில் வையுங்கள். முதலானவைகளை முதலில் வையுங்கள். நாம் எது முதலானவைகளாக வைத்திருக்கிறோம்? முதலாவது கேள்வி, எதை நாம் முதலானவைகளாக வைத்திருக்கிறோம்? அதை நாம் சரிப்படுத்தி கொண்ட பின்பதாக அதை நாம் முதலில் வைத்திருக்கிறோமா, வைக்க போகிறோமா? அல்லது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. முதலான காரியங்கள் எனக்கு என்னன்னு தெரியுது, இந்த உலகத்திற்கு நான் எதற்கு இருக்கிறேன் என்று எனக்கு தெரியுது. ஆனாலும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில், அதை முதலில் வைக்குவதற்கு எனக்கு தேவைப்படுகிறது. முதலானவைகளை முதலில் வையுங்கள் என்ற இந்த தலைப்பு. டெய்லி நம்மளுடைய வாழ்க்கை, காலையில் எழும்புகிறோம், சாப்பிட்றோம், நம்மளுடைய வேலைகளை பார்த்து சென்று வருகிறோம், மதிய உணவு வருகிறது, மறுபடியும் நம்மளுடைய வேலைகளை பார்க்கிறோம், இரவு உணவு வருகிறது, மறுபடியும் தூங்கி அடுத்த நாள் எழும்புகிறோம். அப்படி நார்மலான எதேர்ச்சியான ஒரு நாளில் இருக்கிறதை காட்டிலும், வீட்டில் திடீர்னு யாரோ படுத்துட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு, இல்லை எனக்கே திடீர்னு பலம் இல்லை, சுகம் இல்லை, வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க, சொந்தக்காரர் யாரோ இறந்துட்டாங்க, பண கஷ்டம், வேலையில் கஷ்டம், படிப்பில் கஷ்டம் வரும்பொழுது நார்மல் நாளை காட்டிலும் தேவனிடத்தில் அதிகமாக நாம் ஒரு பயம், அப்போ தான் டக்குன்னு ஒரு பயம் வரும். அவரை நோக்கி, ஐயோ இவ்வளோ நாள் விலகி இருந்துட்டேனே, கொஞ்சம் இந்த ஒரு முறை மன்னித்து கொள்ளுங்கள், மறுபடியும் நான் உம்மிடத்தில் வருகிறேன், உம்மை நோக்கியே நான் இருக்கிறேன், உம்மை அண்டிக் கொண்டே இருக்கிறேன் என்று அந்த வேளையில் நம்முடைய பக்தி கூடுகிறதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறோம். நாம் பார்த்திருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்திருப்போம். ஒரு சிறு மணித்துளிகள், சிறு ஒரு அரை நாளுக்கு அல்லது ஒரு 2 நாளுக்கு தேவன் உங்களுக்கு உணவோ, நீங்கள் தங்குற ஒரு வீடோ, போகிற பைக்கோ, காரோ, அல்லது உங்களுடைய பலமோ குறைந்து விட்டால், ஒரு 2 நாட்கள் தேவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து விட்டால் எப்படி இருக்கும்? திடீர்னு சோறு கிடைக்கல, தண்ணி தாகமாக இருக்கிறது, தண்ணி குடிக்க முடியலை, வீடு இல்லை, நைட்டு எங்கே போய் தங்க போகிறோம், நடந்து போகலான்னா நான் காலில் பலமும் இல்லை, தேவன் அதையும் எடுத்து விட்டார், என்ன பண்ண போகிறோம்? அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பக்தி, எப்பவுமே அவரே ஒவ்வொரு செகண்டுமே, அப்பா நீர் எல்லாத்தையுமே தந்தீர், இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், முதலானவைகளை முதலில் நான் வைக்கவில்லை. சில நாட்கள் முன்பதாக என்னுடைய மனோகரன் தாத்தா இறந்தார். அதற்கு சில வருடங்கள் முன்பதாக சில்ஸ்பி தாத்தா இறந்தார். சபையினர்கள் கலந்து கொண்டீர்கள், துக்கத்தில் பங்கெடுத்தீர்கள். ஏன் இதெல்லாம் பண்ணணும்? என்ன உங்களுக்கு இரத்தத்தில் யாருக்குமே தெரியாது, சொந்தக்காரரான கிடையாது. ஆனால் உலக பந்தத்தை காட்டிலும் நமக்கு எல்லாரும் இன்னொருக்கு ஒரு பெரிய இரத்த பந்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரிகளாக நாம் இருக்கும் பொழுது, சபை எல்லாருமே சகோதரர்கள் சகோதரிகள் என்று வேதாகமம் கூறுகிறது. என் வீட்டில் ஒரு கஷ்டம் நடக்குதா, என் வீட்டில் ஒரு துக்கம் நடக்குதா, என் வீட்டில் ஒரு நல்லது நடக்குதா, ஒரு செலிப்ரேஷன் நடக்குதா, ஒரு நல்ல செய்தி நடக்குதா, எல்லாமே நான் பங்கு பெற வேண்டும். என்னுடைய சகோதரன் நடக்குது, என்னுடைய சகோதரிக்கு நடக்குது, எனக்கு ஒரு
பர்த்டே வருதா உடனே நான் சந்தோஷத்தில் சாக்லேட் கொடுக்குறேன். என்னுடைய இரத்த பந்தம் வெறும் ரிலேட்டிவ்ஸோ சொந்தக்காரர்களோ இல்லை, என்னுடைய சபைக்கும் நான் அதை என் சந்தோஷத்தை தெரிவிக்கிறேன். ஏனால் நான் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஒவ்வொருவருக்கும் சகோதர சகோதரியாக இருக்கிறேன். சரி, அது ஒரு டாபிக். மறுபடியும் நம்முடைய டாபிக் நான் வருகிறேன். முதலாவது காரியங்களை முதலில் நான் வைக்க வேண்டும். இந்த கஷ்டம் வரும் பொழுது எப்படி என்னுடைய வாழ்க்கை தேவன் தந்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து அவரை துதிக்கிறதோ, தேவன் தந்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து அவரை பாடுகிறதோ, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஏன் சராசரி நாளில் என்னுடைய வாழ்க்கை நார்மலாக போகும் பொழுது, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத பொழுது ஏன் என்னால் முதலான காரியங்களை முதலில் வைக்க முடியவில்லை? இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அதுதான் நம்ம நாளுடைய தலைப்பு. முதலானவைகளை முதலில் நான் வைக்க வேண்டும். வேதாகமத்திலிருந்து இந்த நாளில் சில வசனங்களை நாம் வாசித்து இந்த செய்தியை இன்னும் அதிகமாக ஆராயலாம் என்று விருப்பப்படுகிறேன். ஆகாயின் புஸ்தகம், ஆகாய் பழைய ஏற்பாடில் பக்கம் 1089 பக்கத்தில் இருக்கிறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் 1089, பழைய ஏற்பாடில் 1089 பக்கம். நான் முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்தை தான் நாம் மறுபடியுமாக வரப்போகிறோம். அதனால் உங்கள் வேதாகமத்தை 1089 பக்கத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் 11 வசனங்கள் இப்படியாக இருக்கிறது. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயலத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக் என் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். 11 வசனங்களில் இது எப்போ நடக்கிறது என்றால், இஸ்ரவேலர்கள் அவர்கள் ஸ்லேவரி அடிமைத்தனத்திற்கு கீழே இருக்கும் பொழுது தேவன் அவர்களை காப்பாற்றி விட்டு ப்ராமிஸ்ட் லேண்ட் கானான் தேசத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். வந்த உடனே ஒரு பக்தி, ஒரு அதிகமான ஒரு ஃபயர், நம்மளை தேவன் பாதுகாத்து கொண்டார், கூட்டி வந்தார். வந்த உடனே ஒரு 2 வருடங்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார் என்றால், இந்த சபையை அவர்கள் திரும்ப கட்டுகிறார்கள், ஆலயத்தை திரும்ப கட்டுகிறார்கள். ஒரு 2 வருடம் பேஸ்மெண்ட் போடுகிறார்கள். ஆரம்ப தொடக்க வேலைகள் மட்டும் நடக்கிறது. அந்த 2 வருடத்திற்கு பின்பதாக
1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 5 அல்ல, 10 அல்ல, 15 அல்ல, 16 வருடங்கள். அந்த 2 வருடங்கள் அவர்கள் செய்த பின்பதாக 16 வருடங்கள் அவர்கள் அந்த பக்கம் செல்லவே இல்லை. அது அப்படியே இருக்கிறது. இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் சிந்திக்கவில்லை. அவர்களுடைய தன்னுடைய வழிகளில் தன்னுடைய நாட்கள் எப்படி போகிறதோ அதை பொறுத்தே அவர்கள் சென்றதாகவும் ஆலயம் அப்படியே இருந்தது என்பதையும் வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. வசனம் 6வது வசனத்தை நான் மறுபடியுமாக வாசிக்கிறேன். அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன நடந்துச்சாம்? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறான். எவ்வளோ சம்பாதித்தாலும் கையில் ஒரு காசும் இல்லை. சாப்பிடுகிறார்கள், பசி அடையலை. தண்ணி குடிக்கிறார்கள், தாகம் இல்லை. குளிருது, 4-5 ட்ரெஸ்ஸு போட்டாலும் குளிர் குறையலை. ஏன் அப்படின்னா அவர் கீழே கூறுகிறார், நீங்கள் வேதாகமத்தில் ஆலயத்தை நீங்கள் கெட்டாதபடியினால் இந்த கோபத்தினால் உங்களுக்கு இப்படி இருக்கிறது என்று தேவன் இந்த 11 வசனங்களை அவர்கள் கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் 4வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் 16 வருடங்கள் கெட்டாமல் போனது மாத்திரம் அல்லாமல் 4வது வசனத்தில் இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. மச்சு பாவப்பட்ட அப்படின்னா எனக்கு தமிழில் தெரியல. இங்கிலீஷில் நான் வாசிக்கும் பொழுது லக்ஸூரியஸ், அதிக அந்தஸ்து உள்ள, அதிக ஃபேன்சியான அல்லது எக்ஸ்பென்சிவான, அதிக காசு செலவு பண்ணப்பட்ட பேனல்டு ஜன்னல்லாம் போட்டு அழகான ஒரு வீட்டில் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஆதாரம் நான் வாசித்தேன். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஆலயம் இடிந்து இருக்கிறது, ஆலயத்தை கட்டுறதுக்கு யாரும் இல்லை, உங்களை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய வீடு, உங்களுடைய பணக்கார வீடு, உங்களுடைய ஜன்னல்கள், உங்களுடைய லக்ஸரி வீடு, அப்படிப்பட்ட வீடுகளில் நீங்கள் உங்களுடைய செயல்களை போட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே என்று தேவன் கூறுகிறார். 2 முறை 5வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் அவர் கூறுகிறார். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7வது வசனத்திலும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் 2 முறை, என்ன வழியில் நீ வந்துட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய நாட்கள் எப்படி கழித்து கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் தான் தேவன் கூறினார்ல, இந்த நாளிலும் 2026, 25 இந்த நாளிலும் நம்மளுடைய வழிகளை எப்படி ஒரு நாள் போகுதென்றால், இந்த நாள் முடியும் பொழுது இந்த நாள் நாம் என்ன செய்தோம், நம்முடைய வழிகள் எப்படியாக இருக்கிறது. கர்த்தர் கூறுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 9லிருந்து 11 வசனத்தில் நான் வாசிக்கல. ஆனால் இஸ்ரவேலர்கள் மேலே இருந்த ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ். அதான் நம்மளுடைய தலைப்பு இன்றைக்கு. முதலானவைகளில் முதல் வையுங்கள். அவர்கள் முதலானவைகளை முதலில் வைக்காததினால் இதெல்லாம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய ப்ரையாரிட்டி எப்படி இருக்கிறது? முதலானவைகள் முதலில் எது நமக்குன்னு தெரியுதா? இந்த உலக காரியங்கள் தான் எனக்கு முதலானவைகளா? சபை எனக்கு முதலானவைகளா? தேவன் எனக்கு முதலானவரா? அவருக்கு காண்பிக்கிற பயம் முதலானவைகளா? எதை நாம் முதலானவைகள் என்று நம்முடைய மனதில் வைத்திருக்கிறோம்? அதை முதலில் நாம் வைத்திருக்கிறோமா? வெறும் இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் முக்கியம்னு சொல்றதில்ல. முதலானவைகளை முதலில் நான் வைக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யும் பொழுது அப்பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கொஞ்சம் இந்த ஆகாய் புஸ்தகத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் நாம் பின்னாடி போனோம் என்றால் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வசனங்களை இன்னும் கூறவில்லை. 1 ராஜாக்களில் என்ன நடக்கிறது என்றால், இந்த ஆகாயில் நாம் பார்த்த இதே ஆலயம் முதலில் கெட்டுகிறவர் கிங் சாலமன் ராஜா முதலில் இந்த ஆலயத்தை அவர் கெட்டுகிறார்.
உங்கள் வீடுகளில் சென்று 1 ராஜாக்கள் 5-7 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அது எவ்வளவு ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் எப்படி நேர்த்தியாக கூறுகிறார், அதை எப்படி கெட்ட வேண்டும், எது என்ன அளவில் இருக்க வேண்டும், எதை வைத்து அவர்கள் ஆலயத்தை கெட்ட வேண்டும் என்று 5-7 அதிகாரம் வரை அவர் தெளிவாக கூறுகிறார். இந்த நாள் முழுவதுமாக வாசிக்கவில்லை, ஆனால் 5-7 அதிகாரம் வரைக்கும் தெளிவாக அந்த இடத்தில் ஆலயத்தை எப்படி கெட்ட வேண்டும் என்று சாலமன் ராஜா காலத்தில் முதலாவதாக இந்த ஆலயம் கெட்டப்பட்டது. அதை தான் திரும்பதாக ஆகாயில் நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம், இந்த 4ஆம் வருஷத்தை கோடிட்டு காட்ட தான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். அவர் ராஜாவாகி 4வது வருட ஆட்சி காலத்தில் இந்த ஆலயத்தை அவர் தொடங்குகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அவருடைய 4ஆம் வருடத்தில், அரசாளுகிற 4ஆம் வருடத்தில் அவர் இந்த சபையை கெட்டத் தொடங்குகிறார், ஆலயத்தை கெட்டத் தொடங்குகிறார். அப்படியே 38வது வசனத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம், 11ஆம் வருஷம் புல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே 1 பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7 வருடம் இந்த ஆலயத்தை அவர் கட்டுகிறார். அவருடைய 4வது ஆட்சி காலம் தொடங்கி 11வது ஆட்சி காலம் வரை இந்த ஆலயத்தை அவர் கட்டுகிறார் என்று வேதாகம் கூறுகிறது. 7 வருடம், 7 வருஷம் ஒரு ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டுகிறார். அதனுடைய சில தலைப்புகளை மட்டும் நான் கூறுகிறேன், நீங்கள் முழுவதுமாக வீட்டில் சென்று வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 13, 14, 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 13, 14, 15, 16. ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேல் எல்லாரிலும் ஊழியத்திற்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். முதலில் 30,000. 14வது வசனத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் மாதத்திற்கு 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமெஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாக இருந்தான். முதலில் 13, 14களும் மொத்தமாக சேர்த்து 30,000 பேர் வேலை பார்க்கிறார்கள். அப்படியே 15வது வசனத்தை நாம் வந்தோம் என்றால், சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேர். முதலில் 30, இங்கே ஒரு 70, மொத்தம் 1,00,000. ஆமாம், 1,00,000 பேர். அதற்கு கீழே 16 வசனத்தில் இவர்களை தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர்கள் 3,300 பேர். அதாவது ஏறக்குறைய 1,00,000ற்கு மேலான பேர் இந்த ஆலயத்தில் வேலை பார்க்கிறார்கள். 7 வருடம் 1,00,000 பேர் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். 17வது வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேறப்பட்டதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். எவ்வளவு பிரம்மாண்டமான தேவனுடைய வீடு இது! என்னெல்லாம் பெஸ்ட் இந்த உலகத்தில் இருக்கிறதோ, என்னெல்லாம் சிற்பங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறதோ, என்னெல்லாம் வேலைப்பாடு பெஸ்ட்டாக இருக்கிறதோ, எந்த மரம் பெஸ்ட்டாக இருக்கிறதோ, தேவனுடைய வீடை நான் கட்ட வேண்டும் என்று சாலமோன் ராஜா கட்டுகிறதை இந்த தேவன் கூறி அவர் ஒவ்வொரு இதை இப்படி செய்ய வேண்டும் என்று கெட்டுகிறதை நாம் அந்த வேளையில் பார்க்கிறோம். 7 வருடம் மெதுவாக ஒவ்வொரு இதையும் பார்த்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்க வேண்டும். வேலை ஆட்கள் கம்மி என்றால் அதுவும் கிடையாது. 1,00,000 மேலான பேர் வேலை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு காரியங்களையும் அது மேல் பார்க்கிறவர் ஒரு பேர், சுமை தூக்குறவர்களுக்கு ஒரு ஆள், அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக 38வது வசனத்தில் நாம் தான் பார்க்கிறோம். எல்லாமே கூறினபடி நேர்த்தியாக ஒன்றும் குறையாமல் 7 வருடத்தில் இந்த ராஜா கட்டினார் என்பதை பார்க்கிறோம். அப்படியே நீங்கள் 7வது அதிகாரம் 1 வசனத்திற்கு வந்தீர்கள் என்றால், 1 ராஜாக்கள் 7:1, சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க எத்தனை வருடமாகிறதாம்? 13 வருஷம். சபைக்கு எத்தனை வருஷம்?
7. அதே அவருடைய பேலஸ், அவருடைய சொந்த மாளிகைன்னு வரும்போது 13 வருடம் ஆகிறது. அது எதனால டைம் ஆச்சு? இன்னும் அதிகமாக அதில் வேலைப்பாடு இருந்துச்சா? வேதாகமத்தில் சபையில் கம்மி இருந்துச்சா? அது இந்த நாளினுடைய செய்தி அல்ல. செய்திக்காக நான் இதை ஏன் கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், 7வது வசனத்தில் 7வது அதிகாரத்தில் செய்கிற இந்த ராஜா ஏன் முதலில் சபையை கட்ட வேண்டும்? அவர்கிட்ட காசு இல்லையா? அவர்கிட்ட இந்த ஆட்கள்லாம் பிடிக்க முடியாதா? இந்த 1,00,000 பேரை அவருடைய பேலஸ்க்கென்று, அவருடைய மாளிகைக்கென்று கூட்டிட்டு வர முடியாதா? செய்ய முடியாதா? அவர் நினச்சிருந்தா முதல்ல எனக்கு என்னுடைய வீடு வேணும், எனக்கு என்னுடைய மாளிகை வேண்டும், இந்த மாளிகையில் முதலில் நான் அதை கட்டுவேன், பின்பதாக தேவனுடைய வீடை நான் கட்டுவேன் என்று அவர் இல்லை. அல்லது ரெண்டும் சைடாக நடக்கட்டும், எனக்கு வீடும் வேணும், தேவனுடைய வீடும் நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் அப்படி செய்யவில்லை. முதலானவைகளை அவர் வைத்தார். தேவனுடைய வீடு முதல், தேவனுடைய காரியம் முதல், அது முதலானவை, அதை நான் முதலில் வைத்திருக்கிறேன். அந்த பேலஸை பற்றி 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் இப்படி 8வது வசனமும் 9வது வசனமும் 7வது அதிகாரத்தில் இப்படியாக கூறுகிறது. அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபம் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்து போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான். இவைகள் எல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபாரம் முதல் மேல் திறன்களை மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றும் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேறப்பட்ட கற்களால் செய்யப்பட்டது. அந்த மாளிகை எவ்வளோ பெருசுனா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு மாளிகையும் அவர் பின்னாடி கட்டினதாக வேதாகம் கூறுகிறது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு பேலஸை அவர் கட்டுகிறார். ஆனாலும் முதலில் தேவனுடைய வீடு, முதலில் தேவனுடைய ஆலயம், அது முதன்மையாக இருக்கிறது. அதை நான் கட்டின பின்பதாக அவர் இங்கே கட்டுகிறதை நான் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு ராஜா அவர் நினைச்சிருந்தா என்னன்னாலும் பண்ணியிருக்க முடியும். எல்லாத்துக்குமே அவர் கையில் சொன்ன உடனே நடக்கிறதுக்கு பவர் இருக்கிறது. அப்பேற்பட்டவருக்கு தேவனுடைய வேலை முதலில் வரும் பொழுது, அவர் முதலானவைகளை முதலில் வைக்கும் பொழுது, தினசரி வேலைக்கு போகிற நாம், ராஜாவை நம்ம வாழ்க்கையும் பார்த்தாலும் நம்ம ஏமாத்திரம், சின்ன ஒரு நம்மளுடைய சொத்துக்கெல்லாம் சின்ன ஒரு இது பங்காக தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட நாம் தேவனுடைய வேலைகளை முன் வைக்கிறோமா? இதுதான் என்னுடைய தலைப்பை நான் மறுபடியும் கோடிட்டு காட்டுகிறேன். முதலானவைகளை முதலில் வையுங்கள். நமக்கு முதலானவைகள் சபையாக, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபாக, தேவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? அல்லது என்னுடைய சொந்த உழைப்பு, என்னுடைய சொந்த இலக்கைக்காக, சொந்த இலக்குகளுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்தை, கேள்வியை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். மறுபடியும் நாம் ஆகாய் புத்தகத்து வருவோம். இந்த ஆலயத்தை தான் ஆகாய் புஸ்தகத்தில் அவர்கள் மறுபடியுமாக கேட்டுகிறார்கள். தேவன் அவர் மேல் கோபப்படுகிறதை அந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்களை காப்பாற்றி நான் கூட்டி வந்தேன், அவ்வளோ பெரிதான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் முற்பட்டீர்கள். முதல் 2 வருடத்தில் நீங்கள் ஒரு ஃபயர், ஒரு பக்தியோடு இருந்தீர்கள். அதற்கப்புறம் அப்படியே குறைந்து விட்டது. என்ன ஆகிறது என்றால், அவர்கள் காப்பாற்றி விட்டு கூட்டி வந்த பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தேவனை விட்டு செல்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த ஆகாய் அவர்களை சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களை யார் காப்பாற்றி கொண்டு வந்தார்? அவரை மறந்து இந்த வேலையில் நாங்கள் இருக்கிறீர்களே. முதல் 2 வருடத்தில் நீங்கள் போட்ட அந்த பேஸ்மெண்ட், ஆரம்பித்த அந்த வேலைகள், அதற்கு பின்பதாக உங்களுடைய வேலைகளை பார்த்துவிட்டு அப்படியே நீங்கள் செல்கிறீர்கள். உங்களுடைய சொந்த வேலைக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள்.
2வது அதிகாரம், ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அவ்வளவு பெரிதான ஒரு ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டுகிறார். ஆனால் இங்கு கர்த்தர் என்ன கூறுகிறாரா, முந்தைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். நாம் பார்த்த முதல் 11 வசனங்களில் அவர்கள் தங்களுடைய வீடுகளை கட்டினார்கள். அதிக உழைப்புகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் செலுத்தினார்கள். எவ்வளோ நாளும் 6வது வசனத்தை நான் கோடிட்டு காட்ட விருப்பப்படுகிறேன். 1:6 அவர்கள் மறுபடியும் கூறுகிறார், நீங்கள் என்ன விதைத்தாலும் ஒன்றும் நடக்காது. அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கைகளும் நான் என்ன நினைப்போம்னா, என்கிட்ட பேங்க்கில் காசு இருக்குது, இங்கேருந்து காசு வந்துட்டு இருக்கிறது, தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு பணம் வந்து கொண்டு இருக்கிறது, சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் வராது. திடீர்னு அந்த பணம் நின்று போகுது என்றால், இல்லை உங்களுடைய பலத்திலோ என்ன சாப்பிட்டாலும் உள்ள இறங்கலை, தொண்டையிலே சிக்கிக்கொள்ளுது, மூச்சு விட முடியல, ஒரு 2 நிமிஷத்துக்கு மூச்சை தேவன் நிப்பாட்டி வைத்திருந்தால் என்ன பண்ணுவீர்கள்? எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கும் பொழுது ஏதோ நான் தான் செய்த மாதிரி என்ன பெருமை? எல்லாவற்றையும் நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் எப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தேவன் கோபப்பட்டு ஒவ்வொரு காரியங்களை அவர் கூறுகிறார். எல்லாவற்றையும் அவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நிறுத்துகிறார். மறுபடியும் அவர்கள் திரும்பி வருகிற பொழுது, இல்லை நாங்கள் தவறு செய்துவிட்டோம், முதலானவைகளை நாங்கள் முதலில் வைக்கவில்லை என்று அவர்கள் திரும்பி வரும்பொழுது 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாக வசனம் கூறுகிறது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதம் வரல, எதுவுமே கிடைக்கல, தேவன் எதுவுமே எனக்கு கொடுக்கல, எல்லாமே கஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, எனக்கு காசு வரல, பலம் இல்லை, அந்தஸ்து இல்லை, அதை குறித்தான வாழ்க்கை இல்லை உலக வாழ்க்கை. ஆனாலும் எனக்கு தேவை எதுவோ அதை தேவன் தரவில்லை என்றால் கண்டிப்பாக நான் என்னுடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 முறை அதான் நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். முதலானவைகளை நான் முதலில் வைத்திருக்கிறேனா? உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 2 இடங்களை நாம் இந்த நாளில் பார்த்தோம். ஆகாயில் அவர்கள் கெட்டுகிறதை பார்த்தோம். 1 ராஜாக்களில் சாலமோன் கெட்டுகிறதையும் பார்த்தோம். என்ன எல்லாரும் உடனே விட்டுட்டு சபை கட்டணுமா, ஆலயம் கட்டணுமா, இருந்து ஃபுல்லாக கோல்டெலாம் வாங்கிட்டு வந்து சபையை கட்டணுமா? அது அல்ல. இதெல்லாம் பழைய ஏற்பாடில் ஒரு பில்டிங்க்கு ஏன் முக்கியத்துவம் இருந்தது என்றால், தேவன் அந்த ஆலயத்தில் வசித்து வந்தார், தேவன் அந்த ஆலயத்தில் இருந்தார். சும்மா எல்லாரும் உள்ளே போயிட முடியுமானா கிடையாது. அதுக்கு தான் அவங்க இப்போ உள்ள பாதிரியார்கள்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இடுப்பில் ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கயிறை வாசலில் இன்னொரு கயிறோட கட்டிட்டு உள்ளே போவாங்க. ஒருவேளை நீங்கள் பாவம் பண்ணீர்கள் என்றால் உடனடியாக அந்த இடத்துலையே இறந்து விடுவீர்கள். உள்ளே போய் அந்த பாடி தூக்குறதுக்கும் யாருக்கும் அனுமதி கிடையாது. வெளியேருந்து அந்த கயிறை இழுத்து தான் அவர்கள் அந்த பாடியை எடுப்பார்கள். அதனால தான் அந்த இடுப்பில் அந்த கயிறு கட்டிட்டு இருக்கிறார்கள். இப்போ எதுக்காக அந்த கயிறு கட்டுறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் பழைய ஏற்பாடில் இந்த பில்டிங்க்கு முக்கியத்துவமாக இருந்தது, ஏனால் தேவன் அங்கு இருந்தார். புதிய ஏற்பாடில் நமக்கு அந்த பில்டிங் இம்பார்ட்டன்ஸ் முடிந்து போகிறது. நாம் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள், மறுபடியும் கூறுகிறேன், இந்த மெசேஜின் முக்கியத்துவம் உங்கள் எல்லாவரையும் கொண்டு சபை கட்டுவதற்கோ சபைக்காக நீங்கள் எல்லா வேலையும் செய்வதற்கோ கிடையாது. ஒருவேளை இதுவரை கவனிக்கலை என்றால் இந்த வேளையில் நீங்கள் கவனித்து வாருங்கள். புதிய ஏற்பாடில் பில்டிங்க்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆகாய் 2வது அதிகாரத்திலே 6-7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்பேற்பட்ட வேதாகமத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். பழைய ஏற்பாடில் எவ்வளவு
முன்னமாகவே இங்கு அவர் யாரை கோடிட்டு காட்டுகிறார் என்று பாருங்கள். 6:7 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்கு உள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை கூறுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாடில் வர்றதுக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாடில் இங்கு கோடிட்டு காட்டுகிறார். 7வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இயேசு கிறிஸ்து வருகை குறித்து இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடில் இன்னும் ஒரு க்ளூவை நான் கோடிட்டு காட்டுகிறேன். யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 2:20 அந்த ஆகாய் காலத்தில் கெட்டின அந்த ஆலயம் மறுபடியுமாக ஏரோது ராஜாவினால் எத்தனை வருடம் கெட்டப்படுகிறதாம்? 46 வருஷம் அவர்கள் மறுபடியுமாக அந்த ஆலயத்தை வேலை செய்கிறதை நாம் இங்கும் பார்க்கிறோம். முதலில் சாலமோன் ராஜா கெட்டுகிறார், பின்பதாக ஆகாய் காலத்தில் மறுபடியுமாக அது கெட்டப்படுகிறது. அதன் பின்பதாக ஏரோது ராஜா 46 வருடம் அந்த ஆலயத்தை அவர் கெட்டுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த ஆலயத்தில்தான் இயேசு கிறிஸ்து 3 நாள் அவர் 12 வயது இருக்கும் பொழுது அந்த ஆலயத்தில்தான் அவர் இருக்கிறார். அதே ஆலயத்தில்தான் என்னுடைய தேவனின் வீட்டை நீங்கள் கள்ளர்கள் குகையாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று அதே ஆலயத்தில்தான் இயேசு கிறிஸ்து போய் எல்லாரையும் இந்த டேபிள்லாம் மறுத்தி போட்டு இன்று நாம் அந்த அழகான படங்களில் பார்த்திருப்போம். அந்த வசனமும் அந்த இடத்தில்தான் நடைபெறுகிறது. இதையெல்லாம் நான் ஏன் முழு ஒரு கதையாக கொண்டு வருகிறேன்? கதையல்ல, நடந்த ஒரு ஹிஸ்டரியை ஏன் நான் கோடிட்டு காட்டி முழுவதுமாக பின்னி கொண்டு வருகிறேன் என்றால், இப்பொழுது நீங்கள் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புதிதாக ஒரு பிக்சர் உங்களுடைய தலையில் வரும் என்று நான் நம்புகிறேன். 2வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக கூறுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழும்புவேன் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவருடைய சரீரத்தை குறித்து நமக்கு இந்த காலங்களில் தெரியும், ஏன்னா வாசிச்சிருக்கிறோம். அவர் 3 நாளில் உயிர் தெழுந்தார், அதை குறித்து தான் நீங்கள் கூறுகிறார் என்று தெரியும். ஆனால் அந்த வேளையில் இருந்த அந்த மனுஷர்களை பற்றி யோசித்து பாருங்கள். அவர்களை ஒவ்வொரு கதையும் என்ன கேட்டு வந்திருப்பாங்க? சாலமோன் ராஜா அவ்வளோ பெருசாக கட்டினார், ஆகாய் காலத்தில் கட்டினாங்க, என்னுடைய தாத்தா இந்த கதை சொன்னார், அவர் இந்த கதை சொன்னார், ஏரோது ராஜா 46 வருஷம் கட்டினார். இதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவர்கள் திடீர்னு ஒருத்தர் இந்த சபையை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் இதை கெட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய மனதில் எப்படி இருக்கும்? நமக்கு இந்த காலத்தில் ஈஸியாக இருக்கும். அவர்களுடைய மனதில் எவ்வளோ ஒரு கேலித்தனமாக அவர்களுடைய மனதில் அது இருந்திருக்கும் என்று அப்பொழுதுதான் அவர் கீழே கூறுகிறார், அதை நான் என்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னேன் என்று அவர்கள் உலக காரியங்களிலே இருந்ததினால் அவர்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு பெரிதான ஒரு ஆலயம், எவ்வளவு பெரிதான ஒரு ஆலயத்தை 3 காலங்களில் கட்டியிருக்கிறார்கள், இவர் என்ன 3 நாளிலே கட்டிடுவேன்னு சொல்கிறாரே என்று கேலியாக ஏன் பார்த்தார்கள் என்று இப்பொழுது புரியும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிடம் தான், நான் முடித்து விடலாம். புதிய ஏற்பாடில் பில்டிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. வீட்டிற்கு கீழேயும் நாம் கூடி வரலாம், ரோட்லேயும் நாம் கூடலாம், ஒரு சின்ன ஒரு டென்ட் போட்டும் கூடலாம். இந்த சபையில் தான் தேவன் இருக்கிறாரா என்று கிடையாது. நீங்கள் எங்கே 2 அல்லது 3 பேர் கூடுகிறீர்களோ, ஆல்ரெடி இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இந்த சர்ச்சில் வந்தால் தான் அவர் இருக்கிறாருன்னு இல்லை. நீங்கள் வீட்டில் 2 பேர் கூடுறீங்களா, 3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களா, ஆல்ரெடி நான் அங்கே வந்திருக்கிறேன்,
தேவன் அங்கே வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். சபையில் வந்து தான் கூடுறது முக்கியம், அதை நீங்கள் தவறாக கூறுகிறார்கள். கூடுகை முக்கியம், ஆனால் இந்த இடத்துல வந்து தான் கூடுகணும். இந்த சபையில் தான் தேவன் இருக்கிறார், அதை தொட்டு நான் அதை பயபக்தியாக பார்க்கறது பில்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. புதிய ஏற்பாடில் யார் ஆலயம்? நாம் எல்லாரும் ஆலயமாக, நம்முடைய சரீரம், நம்முடைய உடம்பு ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை கெடுத்து போடுகிறவன் அவரை தேவன் கெடுத்து போடுகிறார் என்று நாம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த ஆலயம்னா நம்மளை ஒவ்வொருவரும் ஆலயமாக இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒன்றாக இருக்கிறோம். புதிய ஏற்பாடில் பில்டிங்க்கு அதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் வர கிழிகிறது. என்னவென்றால் உள்ள இருந்த தேவன் இப்பொழுது உள்ள இல்லை, பில்டிங்குள்ள மட்டும் இல்லை, அவர் உலகம் முழுவதும் இருக்கிறார். அதனால தான் திரைச்சீலை மேலிருந்து கீழே கிழிகிறது இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். பில்டிங்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதனால தான் கூறினேன், இந்த நாளில் செய்தி வந்து நீங்கள் எல்லாரும் போய் சபையை கெட்டுங்கள் என்று, கல்களை சுமந்து கொண்டு வாருங்கள் என்றோ கிடையாது. நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் கெட்டுங்கள். என்ன வழியில் நாம் வந்திருக்கிறோம்? எப்பேற்பட்ட வழிகளை நாம் சென்று கொண்டு வந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி கடந்து கொண்டு வருகிறோம்? என்னுடைய வாழ்க்கை, சபையின் வாழ்க்கை, நான் தனிப்பட்ட ஓட்டத்தின் நிமித்தம் சபையின் வாழ்க்கை இழந்துவிட்டு, தனிப்பட்ட ஓட்டத்தின் நிமித்தம் என்னுடைய சபையின் வாழ்க்கையை நான் இழந்துவிட்டு செல்கிறேனா? என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலைகள், என்னுடைய கம்ஃபர்ட்ஸ், இல்லை எனக்கு வீட்டில் இருக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறது, வீட்டிலையே நான் ஜாலியாக யூடியூப் பார்த்துட்டு செய்தியை கேட்டு நான் அப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு வந்து சொந்தக்காரர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாரு, இன்றைக்கி தான் போகணும், ஃப்ரெண்டோட பர்த்டே, ஃப்ரெண்டோட கல்யாணம், சொந்தக்காரரோட கல்யாணம் இன்னைக்கு காலைல தான் வச்சுருக்குறாங்க, எனக்கு அதுக்கு போகணும்னா வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் நாம் வருகிறோம். இந்த நாளிலும் மழை, அந்த தூக்கத்திலும் தூக்கம் வருகிறது என்று சபையை விடுகிறவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகாய் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம், அவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஆனாலும் பசி அடையவில்லை. அவர்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் பொத்தலான பைகளில் போடுகிறார்கள். எவ்வளோ காசு வந்தாலும் பத்தலை, எவ்வளோ வந்தாலும் பத்தலை, ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, அந்த செலவு வருது, இந்த செலவு வருது, இஎம்ஐ வருது. என்ன வழிகள் தேவனுக்கு தெரியாதா உங்களோட என்ன தேவை? ஒவ்வொரு முடியையும் எண்ணுகிறவராக இருக்கிறார். காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவை கொடுக்கிற தேவனுக்கு தெரியாதா என்ன உங்களுக்கு வேண்டும் என்று? இந்த நாளில் முதலானவைகளை நாம் முதலில் வைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கைகளை, நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வழிகள் தேவனை நோக்கி இருக்கிறதா, அல்லது என்னுடைய வழிகள் எனக்கு என்ன தேவை, என்னுடைய ஆசைகள் இதுவாக இருக்கிறது, அதை நோக்கி இருக்கிறதா என்று இந்த நாள் நாம் சிந்திப்போம். மறுபடியும் இந்த நாளின் தலைப்பு முதலானவைகளில் முதலில் வையுங்கள். தேவன் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.